குழந்தைங்களோட எதிர்காலம் உண்மையிலேயே நல்லா இருக்கணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா இந்த 3 விஷயங்களை பற்றி அதிகமாக யோசிங்க. உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு விஷயத்த செய்ய ட்ரை பண்ணுங்கள். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தைங்களுக்கு இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா விவசாயம் மற்றும் சுயசார்பு வாழ்க்கையை பற்றி நிறைய யோசிங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், சுயசார்பாக வாழ்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிங்க. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் நம்மளை சுற்றி உள்ள நாடுகள்லாம் நமக்கு அதை பெரிய அளவுக்கு உதவுற மாதிரி எனக்கு தெரியலை. இன்றைக்கி கேஸோடைய தட்டுப்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னும் அடுத்தடுத்து ஏதாவது ஒரு தட்டுப்பாடுகளை நம்ம வெளிநாடுகளை நம்பி இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு பெரிய கஷ்டங்கள் தான். விவசாயத்தையும் உணவுப் பொருட்களையும் நம்ம வெளிநாடுகளை நம்பி இருந்தோம்னா அதை விட ரொம்ப மோசம். அப்போ நம்ம உணவு உற்பத்தியாச்சும் நம்ம நாட்டுகளை அதிகமாக செய்ய ட்ரை பண்ணணும். நம்ம உணவு உற்பத்தியை பொறுத்தவரைக்கும், விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தண்ணீரோட நீர்மட்டம்ங்கிறது இன்றைக்கி 1000 அடி போயிடுச்சு. இன்னும் ஃபியூச்சரில் 10 வருஷம் கழிச்சு எந்த அளவுக்கு தண்ணீர் மட்டம் போகுது, குடிக்க கூட தண்ணீர் கிடைக்குமாங்கிறதெல்லாம் பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்காக தான் இருக்குது. அப்போ அந்த நீர் மேலாண்மையை, நீரை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம நாட்டில் என்ன பண்ணணும், மழை நீரை சேகரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சமாச்சும் அப்பப்போ யோசிங்க. நம்மளால் முடிஞ்ச நம்ம வீட்டை சுற்றியாச்சும் நம்ம தண்ணீரை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு விவசாய நிலத்தை சுற்றி என்ன தண்ணீரை சேர்க்கறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கிற தண்ணி, மழை தண்ணியை நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்தினாலே நமக்கு நிறைய தண்ணீர் நமக்கு கிடைக்கும். அதை என்ன பண்ணலாம், அது ஃபியூச்சரில் நமக்கு எந்த அளவுக்கு பயன்படும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு யோசிங்க. விவசாயிகளை பற்றி நினைங்க. இன்றைக்கி நிறையா இந்த பொழுதுபோக்குன்னு சொல்கிற சினிமாவை திங்க் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி விவசாயிகளை திங்க் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. இன்றைக்கி நமக்கு உயிர் நாடியே நமக்கு விவசாயம் தான். அதை திங்க் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பெரிய அளவுக்கு யாருமே இல்லை. இன்றைக்கி பெரிய அளவுக்கு திங்க் பண்ணி தான் நீங்கள் விவசாயத்தை நம்ம பெரிய அளவுக்கு தூக்கி நிறுத்தலாம். நிறையா இயற்கை வளங்களை மேம்படுத்தலாம், இயற்கை பாதுகாப்பு பண்ணலாம், நிறைய கழிவுகளை உள்ளே இறக்காமல் அதுக்கு என்ன மறுசுழற்சி பண்ணலாங்கிறத யோசிக்கலாம், பண்ணலாம். இதெல்லாம் யாரும் பெரிய அளவுக்கு யோசனை இல்லைங்கிறது வருத்தம். அது ஃபியூச்சரில் பெரிய ஒரு பிரச்சனையாக தான் நமக்கு வரும். இது நம்மளோட எதிர்கால சந்ததிக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, வேலைவாய்ப்பு. இன்றைக்கி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வேலைவாய்ப்புகள் இன்றைக்கி இல்லை. நிறைய போட்டித் தேர்வுகள் எழுதுகிறாங்க. மனசு உடஞ்சி நொந்து போய் கண்ணீர் மல்க சில பேரெல்லாம் நான் பார்க்குறேன். நான் 5 வருஷம் எழுதுறேன் சார், 10 வருஷம் எழுதுறேன் சார், எந்த இதுவுமே இல்லை. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு என்ன நிலைமைன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ லட்சம் பேர் வெளில வராங்க, எத்தனையோ லட்சம் பேர் வெளியாகிறார்கள், எத்தனை பேருக்கு அந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்குதுன்னு தெரியலை. நிறைய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவர்கள் நிறைய உருவாக்கும். இன்றைக்கி நிறைய வேலை வாய்ப்புகள் தேடிக்கிட்டே இருக்கவங்க தான் நம்ம அதிகமாக உருவாக்கிட்டு இருக்காங்க. தவிர வேலைவாய்ப்புகள் உருவாக்குவர்கள் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு அரசுக்கு அழுத்தம் கொடுக்கலாம். இது ஒரு போராட்டங்களை நடத்தலாம், இதுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கலாம். எத்தனையோ போராட்டங்கள் நடத்துறதுல இந்த மாதிரியான போராட்டங்கள் தப்பே கிடையாது. நமக்கு தேவை இலவசங்கள்லாம் கிடையாது, வேலை வாய்ப்புகள். ஒரு வேலை வாய்ப்பெல்லாம் நல்ல ஒரு நிரந்தரமான சம்பளம் கிடைச்சிது அப்படின்னா எவ்வளோ நல்ல விஷயம். என்னை பொறுத்தவரை வேலை வாய்ப்புகள் அந்த டெம்பரவரியான போஸ்டிங்கே வாழ்க்கையில் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். நிரந்தரமான பணி எத்தனை எதெல்லாம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நிறைய விவசாயம் சம்மந்தமானவும், நிறைய இயற்கை சம்மந்தமான நிறைய புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கலாம். நிறைய அரசியல்வாதிகள் அதற்கு நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தணும். இது எதிர்கால சந்ததி நேர்காணல் தான். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக சொல்ல வரேன். மூன்றாவது பார்த்திங்கன்னா, போதை. இன்றைக்கி டாஸ்மாக் வாசலில் ஏகப்பட்ட கூட்டம். அவங்களுடைய செல்ஃபாக அவங்க குடிக்கிறதுக்கு போய் நிற்கிறாங்க, அவங்க சந்தோஷத்துக்காக குடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனால் அவங்க கொண்டு போன அந்த பணம்ங்கிறது அவங்க குழந்தைங்களுடைய எதிர்கால செலவுக்கான பணமாக இருக்கலாம், ஒரு ஆரோக்கியமான உணவுக்கான பணமாக இருக்கலாம், இல்லை மருத்துவ செலவு, கல்விக்கான பணமாக இருக்கலாம். ஏதோ அவங்க குடும்ப சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஒரு பணங்கள் தான். அதை அழித்து நிறைய பேர் குடிக்க கொண்டு போகிறாங்கிறது அவங்க உடம்பையும் அழிச்சிக்கிறாங்க. இது எவ்வளோ கஷ்டமான ஒரு வேதனையான ஒரு விஷயம். இது இன்றைக்கி நிறையா டாஸ்மார்க்கில் இன்றைக்கி அதிகப்படியாக இன்றைக்கி புது இளைஞர்களும் நிறையா சேர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் பழகிறாங்கன்னு சொல்ல முடியலை. கெத்து ஸ்டைலுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறவங்க அப்படியே போதைக்கு அடிக்ட் ஆகி வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறாங்க. இது நிறையா சட்டம் ஒழுங்கையும் பாதிக்குது, நிறைய தவறுகளும் நடக்குது, விபத்துகள் நடக்குது. குடும்பத்திலேயே குடிச்சிட்டு பெற்றோர்கள் அடிக்கக்கூடிய எத்தனையோ குடிக்கிறவங்க இருக்காங்க. இதெல்லாம் மாற்றணும். அரசிற்கு வருமானங்கிறது மதுபானங்களால் கண்டிப்பாக வேண்டியதே இல்லைன்னு நான் நினைப்பேன். மாற்று வழிகளை தேடிக்கிட்டு இந்த மது போதைகளை கண்டிப்பாக நம்ம ஒழிக்கணும். இன்னும் மற்ற போதைகளையும் கண்டிப்பாக முழுமையாக ஒழிக்கணும். எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இது 3 பற்றியான விஷயங்களை நம்ம அதிகமாக யோசிக்கணும். நிறையா மீம்ஸ் போடலாம், நிறையா விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம். இன்றைக்கி நிறைய கிரியேட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க. அவங்களும் நிறையா இந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்களை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. மதுவுக்கு எதிராக ஒரு விழிப்புணர்வை யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. மதுவுக்கு எதிரான போராட்டத்தையும் நான் கவனிக்கலை, இதுவரையும் பார்த்ததில்லை. ஒரு வேலைவாய்ப்புகளை பற்றிக்கான போராட்டங்கள் இதுவரைக்கும் நான் பார்க்கல. ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ஒரு விவசாயம், அதாவது நமக்கு தற்சார்பு வாழ்க்கை, இதுக்கு என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியான ஒரு போராட்டங்களே இல்லை. ரொம்ப வேதனை இருக்குது. இதுக்கான போராட்டங்கள் கண்டிப்பாக நடத்தினா தான் எதிர்காலம் நல்லாயிருக்கும். இதுக்கெல்லாம் போராட்டங்கள் பண்ணாமல், இதை பற்றி யோசிக்காமல், இதை பற்றி குழந்தைங்களுக்கும் எல்லாருக்கும் ஒரு இளைஞர்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம தான் பாதிக்கப்படுவோம், நம்மளுடைய எதிர்காலம் தான் பாதிக்கப்படும்.